அண்மையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கசப்பு தேரரால இன்றைக்கு ஒரு புதிய புரளி உருவாக்கப்பட்டிருக்குது. இதுல தங்களுக்கு ஆடை கிழிந்து ரத்தம் பெரும்பரை அடி விழுந்ததாகவும், திருகோணமலை கடற்கரை பகுதியில் என்ன நடந்தது, கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்தது என்று சொல்லி பல கதைகள் வெளிவிடப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் இங்க பலரால எதிர்பார்க்கப்பட்ட ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட போகுது. இது இன்றைக்கு பலவிதமான சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு தனி விசேட நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்குது. சட்டத்தரணியோட சேர்த்து 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய வரியும் அறிமுகப்படுத்தப்பட போகுது. ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இப்போதான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னால், அண்மையில் இந்த திருகோணமலை கடற்கரையில் ஒரு புத்தர் சிலை வைக்க முற்பட்டு அதோட சம்பந்தப்பட்டதாக கூறி இந்த பலாங்கொடை கசப்ப தேரரோட சேர்த்து மொத்தமாக 10 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 29 நாட்கள் சிறைக்குள்ள வைக்கப்பட்டு நேற்றைய தினம்தான் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர்கள். இதற்கு பிறகு நேற்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த கசப்ப தேரரால ஒரு புதிய புரளி உருவாக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, நாங்கள் இந்த புத்தர் சிலையை வைக்கிறதுக்காக சகல விதமான முன்னேற்பாடுகளையும் செய்து நாங்கள், அதாவது இந்த பாதுகாப்புல இருந்து அங்க புத்தர் சிலையை வைக்கிறதுக்கான இடம் முதற்கொண்டு சகல விதமான முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளையும் செய்து போட்டுத்தான் இந்த புத்தர் சிலையை வைக்கிறதுக்காக அங்க போனாங்க. அப்படி இருந்தோம் நாங்கள் போய் கொஞ்ச நேரத்திலேயே இந்த திருகோணமலை துறைமுக பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய OSC எங்கள்கிட்ட வந்தவர். அங்க வந்து உங்களுக்கு எதிராக இந்த கடற்கரை பாதுகாப்பு ஆணையத்தால் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குது, இதால நீங்கள் உடனடியாக விசாரணைக்கு வரணும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஆனா நாங்கள் வழக்குகள் இருந்தா விசாரணைக்கு வரோம், இருந்தாலும் இப்ப வரமாட்டோம் என்று சொல்லி அந்த OSCயை திருப்பி அனுப்பியிருந்தாங்க. இதற்கு பிறகு அவர் போய் கொஞ்ச நேரத்தில் தொலைபேசியில் அழைப்படுத்து அதே வழக்கு விசாரணையை சொல்லி நீங்கள் விசாரணைக்கு வரணும், அதே நேரத்தில் இந்த விடயத்தை, அதாவது இந்த புத்தர் சிலையை நாங்கள் உங்களை நிறுவ விட மாட்டோம் என்று சொல்லி அவர் தொலைபேசி ஊடாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். இருந்தாலும் இந்த எந்த மிரட்டல்களுக்கும் நாங்கள் பயப்படையில தொடர்ச்சியாக எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சில மனத்தியாளங்கள்ல சிவிலுடைய அணிஞ்சு கொண்டு ஒரு கும்பல் எங்கள்கிட்ட வந்தது. அவர்களும் இந்த இடத்துல புத்தர் சிலையை நிறுவ வேண்டாம், இதை செய்தால் உங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படும் என்று எங்களை மிரட்டினார்கள். அதற்கு இந்த விடயங்களை சொல்றதுக்கு நீங்கள் யார் என்று அவர்களை நாங்கள் கேட்க அந்த பகுதியினுடைய SSP என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். இருந்தாலும் அவர் சொன்ன எந்த விடயங்களுக்குமே நாங்கள் பணிந்து போகாதால இதை செய்தால் நான் அதை உடைத்து அகற்றுவேன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டலை விட்டுட்டு அங்கிருந்து போயிருந்தார். இதற்கு பிறகு இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு MP எங்கள்கிட்ட வந்து பரவாயில்லை நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் இந்த முழுமையான வேலைகளையும் முன்னெடுத்தோம். சகல வேலைகளையும் செய்து அங்க புத்தர் சிலையையும் பிரதிஷ்டை செய்து அங்கிருந்த மக்களுக்கு நாங்கள் உபதேசங்களை ஓதிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க வந்தார்கள். அவர்கள் நாங்கள் இருந்த இடங்களை முழுமையாக சுற்றி வளைத்து அங்க இருந்த வாசற் பகுதிகள் வேலிகள் எல்லாத்தையுமே வெட்டி எறிஞ்சு போட்டு எங்கள் மேல கடுமையான தாக்குதலை மேற்கொண்டவர்கள். எங்களை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவோ கேட்டுக்கொண்டாலும் கூட எங்களுடைய ஆடைகள் கிழிந்து ரத்தம் பெறும் வர அந்த போலீஸ் தரப்பால் எங்கள் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பிறகு நாங்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இப்ப இலங்கை அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட சக்தி எங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்து இதை பெருசுபடுத்த வேண்டாம், இதை நாங்கள் சமரசமாக பேசி முடிப்போம் என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்கினவர். இருந்தாலும் நாங்கள் இதற்கு எதிராக நிச்சயமாக போராடுவோம் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். இதற்கு பிறகு நாங்கள் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு செல்லப்படுறோம். அங்கேயும் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தது. அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதான பாதுகாப்பு அதிகாரியால எங்களுக்கு பல தடவைகள் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது. இறுதியாக நாங்கள் வெளியில போகும்போது கூட உன்னால முடிஞ்சதை நீ செய்து பார் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான மிரட்டல் விடுத்துத்தான் அந்த சிறைச்சாலை அதிகாரி எங்களை வெளியில அனுப்பினவர். இது எல்லாமே இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் சிங்கள மக்கள் பௌத்த மக்களுக்கும் இந்த புத்த பிக்குகளுக்கும் எதிராக முன்னெடுக்கக்கூடிய ஒரு வன்முறை செயற்பாடு என்று சொல்லி இந்த கசப்ப தேரர் பகிரங்கமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இங்க வரக்கூடிய முதலாவது சந்தேகம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஏன் இதை நீதிமன்றத்தில் சொல்லல? இப்ப நீங்கள் சொல்ற சகல விடயங்களுமே நடந்திருந்தது, அதாவது உங்களுக்கு ரத்தம் பெரும்பர அடி விழுந்திருந்து அதை விட உங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ளேயும் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்தா அது ஏன் நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லல? இவ்வளவு காலமும் பல நாட்களாக நீதிமன்றத்துக்கு போய் வந்த நீங்கள் அங்க நீதிபதிக்கு முன்னுக்கு இந்த விடயங்களை சொல்லி இந்த உண்மைகளை வெளிக்கொண்டுராம இப்போ ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் வச்சுதான் இந்த விடயங்களை வெளிக்கொடுவோம் என்ற அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஒருவேளை இவர் நேற்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஏதாவது தனிப்பட்ட சந்திப்புக்கு
சந்தேகத்தில் இடம்பெற்றிருக்குமா, இவர் சொன்னது எல்லாமே உண்மையான்னு சொல்லி இன்றைக்கு பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்குது. இது தொடர்பில் ஒரு முறையான விசாரணை இடம்பெற்று உண்மை வெளிவரணும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு மாலை 5:30 மணி அளவில் தலங்கம் அக்குரோகொடாவில் பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. இதுல ஒரு பெண் சட்டத்தரணியோட சேர்த்து 2 பேர் சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அக்குரேகுடாவில் பல்பொருள் அங்காடிக்கு முன்னுக்கு தங்களுடைய வாகன தரிப்பிடத்தில் அவர்களுடைய காருக்குள்ள இருந்த நேரம் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு இனம் தெரியாத குழுவால இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுல சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணோட சேர்த்து இன்னும் ஒரு ஆண் நபரும் காருக்குள்ள வைத்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் யார், ஏன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்தது என்று சொல்லி இப்ப மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. என்ன தகவல்கள் வெளியாக போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இப்ப இலங்கையில மிக அதிகமாக இடம்பெற இந்த போதைப் பொருள் கடத்தல்கள், அதாவது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படுகிறது. அதே போல மாலைத்தீவு பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிற இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள அதை விநியோகிக்கக்கூடிய நபர்கள், அதை பாவிக்கக்கூடிய குற்றவாளிகள் என்று சொல்லி இவர்கள் எல்லோருக்கும் எதிராக ஒரு புதிய சட்டம் நடைமுறையாக போகுது. இந்த விடயத்தை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்ப இலங்கையில மிக அதிகமாக இந்த போதைப் பொருள் பழக்கங்கள் இருக்கிறதால இதுல பலர் கைது செய்யப்படுறார்கள். ஆனா அவர்கள்ட்ட முறையான விசாரணைகள் முன்னெடுக்க முன்னுக்கே அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து பிணையில விடுதலை செய்யப்படுறார்கள். இதால இனிவரும் காலங்களில் இப்படி யாராவது போதைப் பொருள் வழக்குகளில் கைது செய்யப்பட்ட, அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல்களையோ இல்ல பாவனையிலேயோ குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டா அவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணை முடியும் மட்டும் எந்த விதமான பிணையும் வழங்காம தொடர்ச்சியாக சிறைச்சாலைகளை வச்சு விசாரிக்கப்படுறதுக்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்றும், அதற்கான சகல நடவடிக்கைகளையும் அந்த சட்டம் சார்ந்து சகல விதமான நடவடிக்கைகளையும் வேலைப்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல் வெளியிட்டிருக்கிறார். அதே போல இந்த ஜனாதிபதி அனுரகுமாருடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறின பிறகு இதற்கு முன்னுக்கு ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஜனாதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருக்குமே வழங்கப்பட்டு நீண்ட காலமாக பாவிக்கப்பட்டு வந்த இந்த அரச உத்தியோகபூர்வங்கள் எல்லாமே மீள அரசாங்கத்திட்ட கையகப்படுத்தப்பட்டது. இப்படி இருக்கிற சகல இல்லங்களுமே இப்ப அரச திணைக்களங்களாக மாற்றப்பட்டிருக்குது. அதுல பிரதான 4 இல்லங்கள் இப்ப நீதிமன்றங்களாக உருவெடுக்கப்பட போகுது. இலங்கையில் இந்த வழக்கு விசாரணைகளை கொண்டு செல்றதுக்காக இந்த உத்தியோகபூர்வங்கள்ல 4 இல்லங்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட போகுது. அதுல மிக பிரதானமாக கொழும்பு 7 பௌதிக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கம் C76 என்று சொல்லப்படுகிற ஒரு அரச உத்தியோகபூர்வ இல்லம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகளை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனியான விசேட உயர் நீதிமன்றமாக உருவாக்கப்பட போகுது. இங்க இந்த உயிர்த்த ஞாயிறு வழக்கு தாக்குதல் மட்டும்தான் விசாரிக்கப்படும். இதால மிக வேகமாக இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று கூடிய விரைவில் இந்த குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான சகல வசதி வாய்ப்புகள், அதாவது இந்த வழக்கு விசாரணைகளை கொண்டு செல்றதுக்காக அதை நீதிமன்ற கட்டமைப்பாக உருவாக்குறதுக்காக என்று சொல்லி சகல வசதி வாய்ப்புகளையும் உடனடியாக ஏற்பாடு செய்யுமாறு இன்றைக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு உயர்மட்ட அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க இலங்கையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய வரியும் அறவிடப்பட போகுது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இலங்கையில் இப்ப மிக பெரிதாக முன்னெடுக்கப்படுகிற இந்த வாகன இறக்குமதியில 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் ஒரு புதிய வரி, அதாவது 2.5% வரிகள் சேர்க்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்திருக்குது. இதால இப்ப இறக்குமதியில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்களுடைய விலை சடுதியாக உயர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஏற்கனவே இந்த வாகனங்களுடைய விலை உயர்வடைந்திருக்கிறதால இந்த 2.5% வரி என்றது கூட மிகப்பெரிய தாக்கங்களை செலுத்த போகிறதாக இன்னும் ஒரு எச்சரிக்கையும் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஜனாதிபதி அனுரகுமாருடைய அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த இறக்குமதி வரிகள் தொடர்ச்சியாக அமுல்ல இருக்கும். அதற்கு பிறகுதான் இந்த வரிகளை நீக்கிறதா இல்ல அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதான்னு சொல்லி இதற்கான மேலதிக கலந்துரையாடல் இடம்பெறும் என்றும் சொல்லி இருக்குது. ஆக அவ்வளவு காலம் இந்த வாகனங்களுடைய விலை ஒரு உயர்வை சந்திக்க போகுது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில இந்த அரச இல்லங்கள் நீதிமன்றங்களாக உருவாக்கப்பட்டது பற்றியும், அதே போல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காக தனியான ஒரு விசேட நீதிமன்றம் நிறுவப்பட்டதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏனென்று சொன்னா இலங்கையில இப்படி ஒரு நிகழ்வு இதற்கு முன்னுக்கு நடந்ததே இல்லை. பல ஜனாதிபதிகள், பல ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. ஆனா இந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் எல்லாம் அதே ஜனாதிபதியிட்ட வழங்கப்படுமே தவிர ஒருபோதும் இன்னும் ஒரு திட்டத்துக்காக அது பயன்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்க இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த மாற்று திட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே போல வேறு எப்படியான திட்டங்கள் எல்லாம் செயற்படுத்தினா இன்னும் இந்த நாட்டில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.